வெல்கம் டு அவர் சேனல். டுடே வி வில் லேர்ன் 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் ஃபர்ஸ்ட் யூனிட் 2ல பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஷர் லவ் ட்ரூன்னு போயம் கொடுத்துருக்காங்க. இந்த போயமில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாகவே நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போயம் நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? ஓகே, இதில் பாருங்கள் க்ளாசரி வேர்டெலாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டினில் ஃபஸ்ட் ஒன், வாட் வுட் வி டூ வென் வி ஆர் ஹாப்பி ஆர் சேட்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் சோகமாக இருக்கிறப்பவும் சந்தோஷமாக இருக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். என்ன, வி வுட் ரீட் வென் வி ஆர் ஹாப்பி ஆர் சேட். நம்ம வந்து எப்படி இருப்போம், நம்ம சோகமாக இருக்கிறப்போ சந்தோஷமாக இருக்கிறப்ப ரீட் பண்ணுவோம். புக்ஸை வந்து ரீட் பண்ண தான் ரீட். வி வுட் ரீட் வென் வி ஆர் ஹாப்பி ஆர் சேட். இது போயம்லேருந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், ரீட் வென் யூ ஆர் ஹாப்பி, ரீட் வென் யூ ஆர் சேட். அப்போ எப்படி ஆன்சர் ரைட் பண்ணலாம், we would read when we are happy or sad. ஓகேவா? நெக்ஸ்ட், when do we land on Mars? நம்ம எப்பொழுது மார்ஸில் போவோம் அப்படின்னா when we learn about space we land on Mars. ஓகேவா? இதுதான் ஆன்சர் வந்து இங்கே இருக்கும். செகண்ட் லைனில் இருக்கு பாருங்க, land about space, land on Mars. அப்போ ஆன்சர் நம்ம ரைட் பண்ணிக்கலாம் செகண்ட் கொஸ்டினுக்கு. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், why do we discover a mystery? இதுக்கு எப்படி ஆன்சர் ரைட் பண்ணலாம், we discover a mystery to solve a crime. இதுக்கும் ஆன்சர் போயம்லேயே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், டு டிஸ்கவர் எ மிஸ்ட்ரி சால்வ் எ க்ரைம். அப்போ அதை தான் ஆன்சரை நம்ம இங்கே ரைட் பண்ணணும். எப்படி ரைட் பண்ணிக்கலாம், we discover a mystery to solve a crime. ஓகேவா? நெக்ஸ்ட், where did we visit a mermaid? இதுக்கு எப்படி ஆன்சர் ரைட் பண்ணலாம், we visited a mermaid under the sea. இங்கே எதுக்கும் ஆன்சர் இருக்குது. மெர்மைட்னா மீனிங் பார்த்துக்குங்க, இங்கே இருக்குது அண்ட் இமேஜினரி கிரியேச்சர், அதாவது கற்பனையாக இருக்கக்கூடிய ஒரு உருவம், தேவதைகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஆன்சர் இதுக்கும் இருக்குது, இங்கே இருக்க விசிட் எ லவ்லி மெர்மைட் அண்டர் த சி. ஓகேவா? இப்போ ஆன்சர் இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம், வி விசிட்டட் எ மெர்மைட் அண்டர் த சி. நெக்ஸ்ட், ஒய் ஷுட் வி ரீட்? நம்ம ஏன் ரீட் பண்ணணும், வி ஷுட் ரீட் டு கெயின் நாலேஜ் அண்ட் ஸ்கில். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா, பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ரைட். நம்ம போயம்லேருந்து ரைமிங் வேர்ட்ஸ் ரைட் பண்ணணும். இப்போ மார்ஸ்னால் என்ன ரைட் பண்ணலாம், கார்ஸ், டைம், க்ரைம், பி ஷி. இது எல்லாமே இங்கே இருக்க பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எண்டிங் மார்ஸ் இருக்கா, கார்ஸ், டைம், க்ரைம், பி ஷி. எண்டிங் வந்து சவுண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும், ப்ரொனவுன்சியேஷன் சவுண்டு. ஓகே, இப்போ எழுதிட்டோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா, லேட்டஸ்ட் நோவில் நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், டென்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. டென்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னு 3 டைப்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்குது. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டென்ஸில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எது யூஸ் பண்ணுவோன்னா, டிஸ்கிரைப் ஹேபிட்ஸ், பழக்க வழக்கம், அன்சேஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ், ஜென்ரல் ட்ரூத்ஸ், பிளான்டு ஆக்ஷன்ஸாக யூஸ் பண்ணுவோம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துங்க, ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறப்ப கிவ்ஸ்னு வரும். இல்லை தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறப்ப நம்ம எஸ் ஆட் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸில் ஹீ, ஷீ, இட்டுக்கெலாம் எஸ் ஆட் பண்ணுவோம். சிங்குலர் ப்ளூரல்னால் நம்ம வந்து எஸ் ஆட் பண்ண மாட்டோம் வெர்ப்லேருந்து. பாஸ்ட் டென்ஸில் கிவ் வந்து கேவாக சேஞ்சஸ் ஆகும். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் கிவன், கிவ், கேவ், கிவன். ஓகேவா? அந்த 3 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் நீங்கள் படித்து வெர்பு ஃபார்ம் வந்து தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து இங்கே ரைட் பண்ண முடியும். அடுத்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ரைட் பண்ணுறப்ப அதில் ஐஎன்ஜி சேர்க்கணும். ப்ரெசன்ட் டென்ஸோட ஐஎன்ஜி சேர்க்கணும், கிவிங். அப்போ எண்டிங் லெட்டர் ஜிஐவிஇன்னு வருது. ஈன்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஈயை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம். அப்போ கிவிங். ஓகேவா? இப்போ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் பார்க்கலாம். இங்கே இருக்குது எக்ஸாம்பிள், ஐ கோ டு ஷாப்னு இருக்குது. ஐக்கு வந்து கோ தான் வரும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஐ, வி, யூ, தேக்கெலாம் வந்து வெர்பு ஃபார்மில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனால் ஹீ, ஷீ, இட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா வேர்போட எஸ்ஸு நம்ம ஆட் பண்ணணும். எஸ் அல்லது இஎஸ்ஸு ஆட் பண்ணணும். இப்போ கோ அப்படிங்கிறப்ப கோஸ், இ கோஸ் டு ஷாப். இந்த இடத்துல இஎஸ்ஸை ஆட் பண்ணிட்டோம். இங்கே ஸ்பீக், சி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் இன் ஹேர் கிளாஸ். இங்கே ஸ்பீக்குக்கு எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இட் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். இங்கே ரன்க்கு எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிறப்ப நம்ம வந்து எஸ் ஆட் பண்ணணும். எஸ்ஸு ப்ளூரலாக இருந்துச்சு, அதாவது ஐ, வி, யூ, தேனா அப்படியே அந்த ப்ரெசன்ட் அந்த வேர்ப் என்னவோ அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார் ஐ, வி, யூ அண்ட் தே ப்ரெசன்ட் ஃபார்ம் இஸ் யூஸ்ட். ப்ரெசன்ட் ஃபார்மாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஹீ, ஷீ
அண்ட் இட்டு வந்துச்சுன்னா எஸ்ஸை ஆட் பண்ணணும் அல்லது இஎஸ்ஸை ஆட் பண்ணணும் ப்ரெசன்ட் ஃபார்மில். ஓகேவா? இங்கே பாருங்கள், கிவ் த கரெக்ட் வேர்ப் ஃபார் ஃபாலோவிங் சென்டென்ஸ். இங்கே இருக்க சென்டென்ஸ் நம்ம கரெக்டாக ரைட் பண்ணணும். ஐ கோ டு ஸ்கூல். ஐக்கு வந்து கோ அப்படியே ப்ரெசன்ட் ஃபார்மாக ரைட் பண்ணிக்கலாம். வி கோ டு ஸ்கூல். விக்கும் அதே மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். இட்டு அப்படின்னு வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும்? இஎஸ்ஸை ஆட் பண்ணுவோம். கோஸ் டு ஸ்கூல். எஸ்ஆர் இஎஸ் ஆட் பண்ணிக்கலாம். தே கோ டு ஸ்கூல். தேக்கு கோ தான் வரும். அடுத்து பாருங்கள், யூ கோ டு ஸ்கூல். ஹீ என்ன வரும்? இஎஸ் ஆட் பண்ணோம். கோஸ் டு ஸ்கூல். சி கோஸ் டு ஸ்கூல். ஓகேவா? இதை ப்ராக்டிஸ் பண்ணால் இப்போ நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருப்பீங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வி சா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார் ஆக்ஷன் வெர்ப்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்னென்ன ஆக்ஷன் வெர்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? அது என்ன? வி வெர்ப்ஸ். வி வெர்பு ஆக்சிலரி வெர்புன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சோய ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணும். அதாவது பி அப்படிங்கிறது ஐஎன் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஐஎன்ஜி ஆட் இருக்கும் பீயிங். இப்போ ப்ரெசன்ட் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வேர்பு என்ன? பி வெர்பு என்ன? ஆம் இஸ் ஆர். ஓகேவா? சிம்பிள் ப்ரெசன்ட் ஆம் இஸ் ஆர். பாஸ்ட் டென்ஸ்க்கு வாஸ் வேர். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீன்னு ஆட் பண்ணணும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இருந்துச்சுன்னா அதுக்கு ஐஎன்ஜி சேர்த்து பீயிங்னு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், ஐக்கு என்ன வரும்? ஐக்கு எப்போவுமே ஆம் தான் வரும். ஓகேவா? ஆம் இஸ் ஆர்னு 3 டைப்ஸ் இருக்கா ப்ரெசன்ட் டென்ஸில். வேர்பு பி வெர்ப் வந்து ஆம் இஸ் ஆர். அப்போ வந்து ஐஎம்ஏ ஸ்டூடெண்ட். ஐக்கு வந்து ஆம் வரும். அடுத்து வி யூ தேக்கெலாம் ஆர் வரும். ஹீ ஷீட் சிங்குலராக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இஸ் வரும். ப்ளூரலுக்கெலாம் ஆர் வரும். ஐக்கு ஆம் வரும். இது தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆம் இஸ் யூஸ்டு ஃபார் ஐ, ஆர் இஸ் யூஸ்டு ஃபார் வி யூ அண்ட் தே, is used for he sheet. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, give the correct verb for the following sentence. இங்கே இருக்க சென்டென்ஸ்க்கு நம்ம verb ரைட் பண்ணலாம். I am a doctor இருக்கு, டாக்டர். அப்போ ஐக்கு வந்து ஆம் போட்டாச்சு. வி யூ இதுக்கு என்ன வரும்? ஆர். வி ஆர் போலீஸ், யூ ஆர் அன் இன்ஜினியர். இங்கே என்ன வரும்? ஹீ இஸ் எ கார்பெண்டர். இந்த இடத்துல ஹீ அப்படின்னு வந்திருக்கு, நம்ம இஸ் ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து இட்டுக்கு இஸ் தான். இட் இஸ் எ கார். தே ஆர் ஃபுட்பால். தே ஃபுட்பால் பிளேயர். சி இஸ் ஏ டிரைவர். அதாவது ஹீ சி இட்டு வந்தால் இஸ்ஸும், ஐ கேம், யூ வி தே இது மாதிரி ப்ளூரலில் வர்றப்ப ஆர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கலாம். எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம்? ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம பழக்க வழக்கங்கள், காலையில் இந்த எழுந்திருக்கிறேன், ஐ கோ டு மார்க்கெட் எவரி சாட்டர்டே, இது மாதிரி ஜென்ரல் ட்ரூத்ஸில் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது தி எர்த் கோஸ் ரவுண்டு த சன், வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு அன்சேஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ். அதாவது ஐ ஆம் எ டீச்சர் அண்ட் ஐ டீச் இங்கிலீஷ், ஐ கோ டு ஸ்கூல் பை பஸ். இந்த மாதிரி அன்சேஞ்சிங் சுச்சுவேஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பிளான்ட் ஆக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறது. எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக், இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். யூஸ் த சூட்டபிள் வெர்பு. இப்போ டூ வெர்பு ரீட் ரீட்ஸ்ன்னு இருக்குது. இது எது எதுக்கு சூட்டபுளாக இருக்குது நம்ம ரைட் பண்ணோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஐ ரீட் த புக், ரீடு. ஏன்னா ஐ வரப்போ ரீட் தான் வரும். சுரேஷ் அப்படிங்கிற சிங்குலர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட் ஃபார்மாக சிங்குலர்னாவே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சிங்குலர் தேர்ட் பர்சன் சிங்குலர்னாவே எஸ் ஆட் பண்ணணும். ப்ளூரல் அப்படின்னாவே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எஸ் ஆட் பண்ணக்கூடாது. ப்ரெசன்ட் ஃபார்மாக அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐக்கு பார்த்தோம் அப்படின்னா அது ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் ரைட் பண்ணோம். ஐ ரீட், ஐ வி யூ தே எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரெசன்ட் ஃபார்மாக அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஹீ சி இட்டு இல்லை சிங்குலராக நேம் வர்றப்ப நம்ம எஸ் ஆட் பண்ணணும். இப்போ சுரேஷ் இருப்ப சிங்குலர், ரீட்ஸ் த போயம். மை ஃப்ரெண்ட்ஸுங்கிறப்ப ப்ளூரல் இருக்கப்போ ரீட் எ பேசேஜ். த பாய்ங்கிறது சிங்கிளாக ஒரே ஒரு பையனை தான் குறிக்கும். தி பாய் ரீட்ஸ், இதில் எஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரீட்ஸ் த ஸ்டோரி. த ரோபாட் ரீட்ஸ் சம் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பானு சிங்கிளாக ஒரு கேலை தான் குறிக்குது. இப்போ பானு ரீட்ஸ் த லெசன். ஏன்னா ஹீ ஷீ இட்னா ஹீனா அவன், ஷீனா அவள் அப்படிங்கிறப்ப ஒருத்தரை குறிக்கிறது. இதே தேனா அவர்கள். மை ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஏன் சொல்லணும்? மை ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க, அப்போ ரீட் தான். இப்போ வி ரீட் லவ்லி, வி நாங்கள் அப்படிங்கிறப்ப ரீட். மை ஃபாதர் அப்படிங்கிற சிங்கிளாக ஒருத்தரப்ப எஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரீட்ஸ் த நியூஸ். யூ ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி. நெக்ஸ்ட் சர்க்கிள் த கரெக்ட் வேர்பு. கரெக்ட் வேர்பு நம்ம சர்க்கிள் பண்ணணும். இப்போ பாய் லைக் ஆர் லைக்ஸ் த கேக். இதில் எது வரும்? லைக்ஸ் வரும். பாய் அப்படிங்கிறது சிங்கிள் ஒரு பையனை குறிக்க, அப்போ எஸ் ஆட் பண்ண, அப்போ லைக்ஸ் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் வி கம் ஆர் கம்ஸ் ஹோம் அட் 4 PM எவரிடே. இதில் வி அப்படின்னு வர்றப்ப நம்ம எஸ் ஆட் பண்ணக்கூடாது. ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மாக அப்படியே ரைட் பண்ணணும். இப்போ கம். நெக்ஸ்ட் த பேர்ட்ஸ் ஃப்ளை ஆர் ஃப்ளைஸ் இன் த ஸ்கை. தி பேர்ட்ஸ் அப்படிங்கிற ஃப்ளை தான் வரும். ஓகேவா? தி பேர்ட்ஸுங்கிறப்ப ஃப்ளைஸ் வராதமா ஃப்ளை வரும், எக்ஸப்ட் பேர்ட்ஸ். ஓகேவா?
யூ கம்ஸ் ஆர் கம் லேட் டு ஸ்கூல், இதுக்கு வந்து கம் தான் வரும், கம்ஸ் வராது. இட் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ரீரைட் த சென்டென்ஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் இந்த ப்ராக்கெட்ஸ். இங்கே வந்து சென்டென்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ப்ராக்கெட்ஸில் இருக்கிறத யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ரீரைட் பண்ணது. சரி, ஐ கோ டு ஸ்கூல் அட் 8 o'clock அப்படின்னு இருக்கு. இது எப்படி ஹீ கோஸ் டு ஸ்கூல் அட் 8 o'clock, இந்த ஹீயை யூஸ் பண்ணி ரைட் பண்ணு அப்படின்னு பார்க்கலாமா? இங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சர். எப்படி எழுதலாம்? ஹீ கோஸ் டு ஸ்கூல். ஹீ வர்றப்ப ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம ரைட் பண்ணணும். அப்போ ஹீ ரைட் பண்ணிக்கலாம். ஹீ கோஸ் டு ஸ்கூல் அட் 8 o'clock. செகண்ட் ஒன்று வி ப்ளே கிரிக்கெட் ஆன் சண்டேஸ்ன்னு இருக்குது. அரவிந்த்ன்னு இருக்குது. அரவிந்துங்கிற ஒரே ஒரு பாய் தான் இருக்குது. அப்போ ப்ளே அப்படிங்கிறத வேர்பு. ப்ளேயோட என்ன பண்ணலாம்? எஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரவிந்த் பிளேஸ் கிரிக்கெட் ஆன் சண்டேஸ். நெக்ஸ்ட் ஐ வாட்ச் டிவி இன் த ஆஃப்டர்நூன் மை மதர்ன்னு இருக்குது. மை மதர் வந்து மை மதர் வாட்சஸ். இதில் இஎஸ் எஸ் அல்லது இஎஸ் ஆட் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து WATCH வாட்ச்க்கு என்ன ஆகிட்டுலாம் வாட்சஸ் டிவி இன் த ஆஃப்டர்நூன். நெக்ஸ்ட்டு த விசிட் தயர் ஃப்ரெண்ட்ஸ் இன் த ஈவினிங்ஸ் கவிதான்னு கொடுக்கும். அப்போ கவிதா ரைட். இப்போ கவிதா விசிட்டுக்கு எஸ் ஆட் பண்ண விசிட்ஸ் தயர்னு தயர் வர்றப்ப ஹேர்னு தயர் வந்து ஹேராக மாறும். ஹேர் ஃப்ரெண்ட்ஸ் இன் த ஈவினிங்ஸ். ஓகேவா? தே வந்து விசிட், தே வந்து தயரா மாறும். கவிதான்னு வரனால ஹேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஐ ஹேவ் டின்னர் அட் 8 PM ஷீன் இருக்கு. இப்போ சி ஹேஸ் ஏ டின்னர் அட் 8 PM. ஹேவ் வந்து ஹேஸாக மாறும். ஓகேவா? இப்போ பார்த்தது எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீ டேஸ் மை ஃபாதர், சி டேஸ் மை மதர், ஐ எம் ராணி ஆல்ரெடி, தே டேஸ் மை பிரதர்ஸ், ஹீ டேஸ் மை கிராண்ட்பா, சி டேஸ் மை கிராண்ட்மா. இதெல்லாம் எல்லாமே நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். பார்க்கலாமா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு? பாருங்கள், இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஃபில் இன் தி பிளாங்க்ஸில். ஃபஸ்ட்டு சி இஸ் மை மதர், ஹீ இஸ் மை ஃபாதர், இங்கே ஐ எம் ராணி ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. தே ப்ளூரல், தே ஆர் மை பிரதர்ஸ், ஹீ இஸ் மை கிராண்ட்பா, சி இஸ் மை கிராண்ட்மா, வி ஆர் ஃபேமிலி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? தே கோ டு ஸ்கூல், ஹீ இஸ் மை ஃபாதர்னு இருக்குது. கோ அப்படிங்கிற வரதுனால அது இஎஸ் ஆட்டும் கோஸ்னு. இப்போ மை கிராண்ட்மா கோஸ் டு டெம்பிள், மை கிராண்ட்மா கோஸ் டு ஷாப், மை மாம் கோஸ் டு ஆஃபீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மை டேட் கோஸ் டு ஆஃபீஸ், வி ஆல் டூ அவர் ஒர்க் ரெகுலர்லி. இந்த மாதிரி நம்ம டூவை கோவை யூஸ் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட்டஸ் லிசன் கொடுத்துருக்காங்க. அதை லிசன் டு த ஆடியோ அண்ட் ஆன்சர் த ரிடில்ஸ். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோ லிசன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஆன்சர் ரைட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ரிடில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது புதிர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆடியோ நல்லா லிசன் பண்ணிட்டு கியூஆர் கோடில் நீங்கள் ஆன்சர் வந்து ஹூ ஆம் ஐ அப்படின்னு கேட்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் புதிருக்கு விடையை கண்டுபிடிக்கணும். விடை பார்த்தோம். இதான் ஒரு ஃபஸ்ட் ஒன்க்கு ட்ரீ, செகண்ட் ஒன் மொபைல் ஃபோன், தேர்ட் ஒன் மேட்ச் ஸ்டிக்ஸ், ஃபோர்த் ஒன் எக்கு, ஃபிஃப்த் ஒன் நோ ஸ்டேர் ஃபார் சிங்கிள் ஃப்ளோர். நீங்கள் ஆடியோ லிசன் பண்ணிவிட்டு ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லெட்டர் ஸ்பீக் கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்ஸ் யுவர் லஞ்ச் டுடே, இது ஒரு கான்வர்சேஷன். லஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இதை வச்சு ஒவ்வொன்றா கொஸ்டின்ஸ் வருது. ஃபஸ்ட் ஒன் வாட்ஸ் யுவர் லஞ்ச் டுடே, மைன் இஸ் ஒயிட் ரைஸ் அண்ட் சாம்பார். ஓகேவா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? வாட்ஸ் யுவர் வெயிட் எ மினிட் கவி, லெட் மீ சி ஹோ இட்ஸ் கர்ட் ரைஸ், வாட்ஸ் யுவர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஃபஸ்ட்டில் இருந்து நம்ம அப்படியே ரெண்டு பேர் கான்வர்சேஷனும் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது லக்கி கம் லெட்ஸ் ஹாவ் அவர் லஞ்ச் டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட்ஸ் யுவர் லஞ்ச் டுடே, வெயிட் எ மினிட் கவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு லெட் மீ சி ஹோ இட்ஸ் கர்ட் ரைஸ், வாட்ஸ் யுவர்ஸ், மைன் இஸ் ஒயிட் ரைஸ் அண்ட் சாம்பார், ஐ லைக் சாம்பார், கேன் ஐ டேக் சம் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஷுவர் லெட்ஸ் ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ டேக் மை கர்ட் ரைஸ், என்னோட கர்ட் ரைஸ்னு எடுத்துக்கிறியா, எனஃப் ஐ கேன் நாட் ஈட் திஸ் மச், அதிகமாக சே ஹேவ் இட் கவி, திஸ் இஸ் நாட் மச் அப்படின்னு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க லன்ச் டைமில். இது ஒரு கான்வர்சேஷன். அதே மாதிரி நம்ம இங்கே டூ ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கான்வர்சேஷன் அமைக்கலாம். அதாவது டேக் ஆர் ஹேவ் சம் மோர் ரைஸ், கிவ் மீ சம் வாட்டர் ப்ளீஸ், ஐ டோன்ட் லைக் டேஸ், ஈட் ஸ்லோலி, இட் இஸ் எனஃப். ஓகேவா? சம் வாட்டர் ப்ளீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் அதிகமாக சாப்பிட்ற, டேக் ஆர் ஹேவ்
சம் மோர் ரைஸ், அதிகமாக கொஞ்சம் மோர் கூட. ஐ டோன்ட் லைக் திஸ் ஒன், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். டு யூ வாண்ட், செகண்ட் ஒன் பாருங்கள், ஐ வாண்ட் மோர் சாம்பார், எனக்கு சாம்பார் ரசம் வேணும் எக்ஸ்ட்ரா. டேக் சம் வெஜிடபிள்ஸ், ஐ எம் ஃபுல்லுன்னு ஃபுல்லாகிடுச்சு. நோ தேங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. டு யூ வாண்ட் அப்படின்ட்டு இருக்கு. இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இதை ரைட் ஃபில் பண்ணணும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஐ டோன்ட் லைக் கர்ட் ரைஸ், சாம்பார் அண்ட் நான்வெஜ் ஃபுட்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கலாம். டேக் ஆர் ஹேவ் சம் மோர் ரைஸ், கிவ் மீ சம் வாட்டர் ப்ளீஸ் இருக்கா. ஐ டோன்ட் லைக், எனக்கு பிடிக்காது கர்ட் ரைஸ், சாம்பார் அண்ட் நான்வெஜ் ஃபுட்ஸ், ஈட் ஸ்லோலி. இது மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ரைட் பண்ணலாம். அடுத்து லாஸ்ட்டில் பாருங்கள், டு யூ வாண்ட் மோர் ரைஸ் மோர் சுகர், உனக்கு சாப்பாடு வேணுமா, உனக்கு மோர் சுகர். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம், கான்வர்சேஷனை ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அன்பு அண்ட் த ஃபிஷ் அப்படின்னு சப்ளிமெண்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.